டாக்டர், பாலியல் ரீதியான நோயில பாதிக்கப்பட்ட ஒருத்தர் தனக்குத்தானே ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதுல இருந்து வெளியில வர முடியுமா? பாலியல் நோய்கள் அப்படின்னா முதல்ல என்னன்னு பார்க்கணும். ஹெச்ஐவி, ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி, சிஃபிலிஸ், கிளமிடியா, கொனரையா, ஹெர்பஸ், இந்த மாதிரி இன்னும் ஹெச்பிவி அது இதுன்னு நிறைய போகும். இந்த மாதிரி வியாதிகள் எதுல பரவும் அப்படின்னா கண்டிப்பா உடலுறவுனால் மட்டும்தான். அந்த உடலுறவும் ஆண் கூட ஹோமோசெக்சுவல் ஆக்டிவிட்டியா இருக்கலாம், ஆண் பெண் கூட உறவு வச்சுக்கிறதுனால நம்ம அஃபீஷியல் பார்ட்னர் இல்லாம அன்அஃபீஷியல் பார்ட்னர் கூட நம்ம இன்டர்கோர்ஸ் வைக்கும்போது இந்த மாதிரி நோய்கள் வரும். இந்த மாதிரி நோய்களுக்கு செல்ஃப் மெடிகேஷன் அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்றது, சிரிக்கக்கூடிய ஒன்றுன்னு கூட சொல்லலாம். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சிக்கன் குனியா வந்தபோது அதுக்கு செல்ஃப் மெடிகேஷன் தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வைன் ஃப்ளூ வந்தப்போ செல்ஃப் மெடிகேஷன் தாங்க. கோவிட் வந்தபோது நான் கசாயம் குடிச்சேன் அப்படின்னு செல்ஃப் மெடிகேஷன் தாங்க. அந்த மாதிரி பாலியல் நோய்களுக்கான செல்ஃப் மெடிகேஷன் அப்படிங்கிறது கிடையாது. எந்த ஒரு நோயா இருந்தாலும் எக்ஸ்போஸ் ஆகியிருந்ததுன்னா இம்மீடியட்டா ஸ்கிரீன் பண்ணிட்டு ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அந்த நோய்க்கான ட்ரீட்மெண்ட் டாக்டர் கிட்ட எடுத்துக்கிறது தான் அதுல இருந்து ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கான வழி. செல்ஃப் மெடிகேஷன் கிடையாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும்.